சாம்பியன் டிராபி தொடர்ல கராச்சியில அரங்கேறிய தொடக்க ஆட்டத்துல நடப்பு சாம்பியன் பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் பல பரீட்சை நடத்தினாங்க. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுக்கு 320 ரன்கள் எடுத்தாங்க. பின்னர் கடின இலக்கை நோக்கி களம் கண்ட பாகிஸ்தான் அணி 47.2 ஓவர்களில் 260 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் போட்டியை வெற்றியோட தொடங்கி இருக்கு. பாகிஸ்தான் நியூசிலாந்து மோதிய இந்த ஆட்டத்தின் தோல்விக்கு காரணம் என்னென்ன சாதனைகள் நடந்திருக்கு, இந்த போட்டி குறித்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க என்பதெல்லாம் 5 அப்டேட்ல சுருக்கமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் நியூசிலாந்து மோதிய இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி தரப்புல களமிறங்கிய குஸ்தில் ஷா 69 ரன்கள் அடிச்சாரு. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 7 அல்லது அதற்கும் கீழ் வரிசையில் களமிறங்கி 50 ரன்களுக்கு மேல் அடித்த முதல் பாகிஸ்தான் வீரர் என்ற வரலாற்றை அவர் படைச்சிருக்கிறாரு. இதற்கு முன் அப்துல் ரசாக் 48 ரன்கள் அடித்ததை சாதனையாக இருந்தது. இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றில் இவ்விரு அணிகளும் இந்த ஆட்டத்தையும் சேர்த்து 4 முறை நேருக்கு நேர் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த 4 போட்டியிலுமே நியூசிலாந்து அணியை வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே நியூசிலாந்து அணிக்கு எதிராக பாகிஸ்தான் வெற்றி பெறவில்லை என்ற அணியின் சோகம் நடப்பு தொடரிலும் தொடர்கிறது. மூன்றாவது அப்டேட் என்ன அப்படின்னா, நியூசிலாந்து வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் ஷார்ட்னர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க வெற்றி பெற்ற விதம் மகிழ்ச்சி அளிக்கிறது. பாகிஸ்தான் வீரர்கள் சிறப்பாக பவுலிங் செஞ்சாங்க. ஆனால் லாதம் மற்றும் யங் இருவரும் அமைத்த பார்ட்னர்ஷிப் மிக சிறந்த ஒன்றாக அமைந்துவிட்டது. சரியான நேரங்கள்ல அவங்க பவுண்டரி அடிச்சாங்க. கடைசி நேரத்தில் களமிறங்கிய பிலிப்ஸ் அதிரடியாக விளையாடினாரு. நாங்க 260 ரன்களை வெற்றி இலக்கு நிர்ணயிப்போம் என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் டெத் ஓவர்ல நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிக ரன்கள் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய இலக்கை நிர்ணயித்த பின் முதல் 10 ஓவர்கள் பவுலிங்கில் எங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்துச்சு. வேகப்பந்து வீச்சாளர்கள் ஷார்ட் லென்த்திலும் ஸ்பின்னர்கள் மெதுவாகவும் பவுலிங் செய்தால் இந்த பிச்சில் நன்றாக எடுபடும். பேட்டிங்ல சிறப்பாக விளையாடி பவுலிங்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே வெற்றி பெற முடியும் என்று நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் ஷார்ட்னர் சொல்லியிருக்காரு. நான்காவது அப்டேட் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முகமது ரிஸ்வான் என்ன சொன்னாரு அப்படின்னா, நியூசிலாந்து அணியினர் ஒரு நல்ல இலக்கை எட்டினாங்க. நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் அந்த இலக்கை அடைய 260 ரன்கள் வரை நெருங்கினோம். நாங்களும் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து அனைத்து தந்திரங்களையும் பயன்படுத்தினோம். ஆனா அவங்க நன்றாக விளையாடினாங்க. வில்லியங் மற்றும் லாதம் இணைந்து பேட்டிங் செய்து போட்டியை மாற்றிவிட்டாங்க. இறுதியில லாகூரில் நாங்கள் செய்த அதே தவற மீண்டும் செய்துவிட்டோம். பேட்டிங்ல எங்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைக்கவில்லை. நாங்கள் 2 இடங்கள்ல ஆட்டத்தை இழந்தோம். ஒரு முறை டெத் ஓவர்ல பந்து வீசும் போது, பின்னர் பவர் பிளேல பேட்டிங் செய்யும் போது. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. நாங்கள் இதை ஒரு சாதாரண போட்டியை போல விளையாடிவிட்டோம். இப்போது போட்டி முடிந்து விட்டது. மீதமுள்ளவற்றில் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நம்புகிறேன் என கூறினாரு. ஐந்தாவது அப்டேட் அப்படின்னா, பாகிஸ்தான் நியூசிலாந்து ஆட்டம் தொடங்கிய வேளையில் கராச்சி மைதானத்தில் ரசிகர்கள் கூட்டம் பெரிய அளவில் இல்லை. நேரம் செல்ல செல்ல ரசிகர்கள் கூட்டம் சிறிது அதிகரித்தது. இருப்பினும் மைதானத்தில் எதிர்பார்த்த அளவில் ரசிகர்கள் வரவில்லை. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை கலாய்த்து இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தனது எக்ஸ் பக்கத்தில், சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தானில் நடப்பதை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1996க்கு பிறகு இது இங்கு நடக்கும் முதல் பெரிய போட்டி. உள்ளூர் வாசிகளிடம் இது நடக்க போகிறது என்று சொல்ல மறந்து விட்டீங்களே, கூட்டம் எங்கப்பா என்று கலாய்த்து பதிவிட்டிருக்கிறாரு. இந்த 5 அப்டேட் குறித்து உங்க கருத்து என்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.